Hi friends, welcome back to Mama Bima. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படினா இன்னைக்கு ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் இருக்கு. அதோட கெட் ரெடி வித் மீ தான். அது நான் எப்படி ரெடி ஆகறேன் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படினா நிறைய பேர் நிறைய क्वेश्चन கேட்டது. என்ன அப்படினா கெனடி யாரு? கெனடி உங்களுக்கு என்ன வேணும்? கெனடி ஏன் உங்க கூடவே இருக்காரு? கெனடி உங்க ஃபேமிலியா? யாருன்னு வந்து நிறைய பேர் கேட்டுனே இருக்கீங்க. இன்னொன்று வந்து தாய்மாமன் சீர் பண்ண அவர் யாரு? ஏன் அவரோட ரிலேஷன்ஸ் எல்லாம் வரலையா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நீங்கள் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தீங்க. அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே பின்னாடி வந்து vlogல வந்து இருக்கும். மறக்காமல் பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு ரொம்ப நாள் டவுட்டாக இருந்திருக்கும். ஒரு குறிப்பிட்ட காலமாக ஒரு மாதமாகவே எங்கள் கூட நிறைய பேர் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. அந்த நிறைய பேர் யார், என்ன, எதுக்காக நம்ம கூட ட்ராவல் பண்ணாங்க அப்படிங்கிறது எல்லாமே வந்து இந்த vlogல வரும். ஓகேவா? என்டையர் ஸ்டோரி ஆஃப் மை ஃபேமிலிஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். எஸ், ஃபேமிலிஸ் தான், ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது அவங்கலாம். Entire story of our families. ஓகேவா? Friends has converted to families. ஓகே. அதனால அவங்க டீடைல்ஸ் எல்லாமே பின்னாடி வந்துட்டே இருக்கு. மறக்காம பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு என்ன நடக்குன்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபைனலா எல்லாத்தையும் போட்டு ரெடி ஆயிட்டோம். ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆயிட்டோம். இப்போ வந்துட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா ஒண்ணே தான் மிஸ். நம்ம கடைசியா லிப்ஸ்டிக் போட்டு ரெடி ஆயிக்கலாம். ஓகே கைஸ், ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம். இதுக்கப்புறம் வந்துட்டு ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு நல்ல ஒரு குட்டி தூக்கம் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஈவினிங்காக பார்ப்போம். ஏன் அப்படின்னா மோனாவை வந்து ட்ராப் பண்ண வந்து மாமா வந்து சென்ட்ரல் வரைக்கும் போயிருக்காரு. மௌலி சினிமாவுக்கு போயிட்டான். இப்போ நான் மட்டும்தான் வீட்டில் இருக்கேன். நான் நல்லா தூங்கி எழுந்துட்டு ஈவினிங் ஒரு சாயா குடிக்கும்போது பார்க்கலாம். ஸ்விஸ் பியூட்டி வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா பாருங்க. ஸ்விஸ் பியூட்டி புதுசா பியூர் லஸ்டர் லிப்ஸ்டிக்கை லான்ச் பண்ணிருக்காங்க. நம்ம மார்னிங்ல இருந்து நைட் வரைக்கும் போடுற மாதிரி 12 ஸ்டன்னிங் ஷேட்ஸ் லான்ச் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு எனக்கு பிடிச்ச 4 ஷேட்ஸ் வந்து நான் எடுத்துக்கிறேன். 1 ஸ்வைப்லயே வந்துட்டு நமக்கு சப்டில் லுக் இருக்கும். நமக்கு போல்டா வேணும் அப்படின்னா செகண்ட் லேயர் கூட நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். எவ்வளவு ஈஸியா கிளைட் ஆகுது, லைட் வெயிட்டா இருக்கு, கம்ஃபர்டபுளாவும் இருக்கு. நம்ம லிப்ஸ் பாருங்க எவ்வளவு பியூர் லக்ஸுரி லுக்கா இருக்கு. ஆஃப்டர் லஞ்சுக்கு அப்புறம் நான் மிரர்ல செக் பண்ணேன். ஸ்டில் அப்படியே இருக்கு. ஸ்மட்ஜ் ஆகல, ட்ரையும் ஆகல, லாங் லாஸ்டிங்காவும் இருக்கு, ஷைனாவும் இருக்கு. நான் போன ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷன்ல என் லிப்ஸ்டிக் வந்து அப்படியே இருந்தது, சாஃப்டாவும் கிளாமாவும். ஜஸ்ட் இன்னொரு ஷேடையும் நான் வந்து அப்ளை பண்ணிருக்கேன் நைட்ல. இந்த லிப்ஸ்டிக் வந்து சாஃப்டா கிளாம். இது பியூர் லஸ்டர் லிப்ஸ்டிக். இது பில்டபிள் அண்ட் வெர்சடைல். ஸ்விஸ் பியூட்டி லிப்ஸ்டிக் வந்து எக்ஸ்க்ளூசிவா நைக்கால லான்ச் பண்ணிருக்காங்க. ஸ்விஸ் பியூட்டியோட அபிஷியல் வெப்சைட்லயே நமக்கு இந்த லிப்ஸ்டிக் கிடைக்கும். பேபிமா 10 அப்படின்ற கூப்பன் கோட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 10% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ப்ராடக்ட் எல்லாம் கீழே டேக் பண்ணிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்லயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் மறக்காம செக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபங்க்ஷன்லாம் போய் முடிச்சுட்டு வந்து தூங்கி ஏஞ்சி டீ எல்லாம் குடிச்சிட்டு நம்ம வந்து இப்போ ரெஃப்ரெஷ் ஆகி உட்காந்துருக்கோம். என்ன பேச அப்படின்னா நீங்கள் கேட்டது தான். ஆல்ரெடி வந்து நீங்கள் ஏகப்பட்ட கொஷின்ஸ் கேட்டிருக்கீங்க. அதுக்கெலாம் நாங்கள் அப்புறமா இன்னொரு வீடியோ போட்டு நிறைய கொஷின்ஸ் இருக்குது, அதுக்கு பதில் சொல்கிறோம். இப்போ நம்ம தர்ஷனா வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போனதுனால தர்ஷனாவை பற்றின விஷயமும் கெனடி பற்றின விஷயமும் மட்டும் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, கெனடி பத்தி நான் பேசுறேன், தர்ஷனா அண்ணா பத்தி நீ பேசு. ஓகேவா? ஏன்னா தர்ஷனா அண்ணா வந்து இவரோட ஃப்ரெண்டு. கெனடி வந்து கெனடியோட அம்மா வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ். அது மூலியமா தான் எல்லாமே இது வந்தது. அதனால நான் வந்து யார் அவங்க அம்மான்லாம் கேள்வி கேட்காதீங்க. சியோனக்கா இரு, ஃபர்ஸ்ட் இது நான் சொல்றேன். ஆக்சுவலா வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்தே வரேன். ஏன்னா உங்களுக்கு புரியாது, நிறைய புது சப்ஸ்கிரைபர் இருக்கீங்க. நிறைய பேர்த்துக்கு வந்து இது நான் இவ்வளோ டீட்டெயில்டாக நான் சொன்னது கிடையாது. ஓகேவா? ஆக்சுவலாக நம்ம வீடு இப்போ இருக்குல்ல, நம்ம இப்போ இருக்கிற வீட்டுக்கு ஆப்போசிட் வீட்டில் பார்த்தீங்கன்னா 2 வீடு இருக்கும். நமக்கு இந்த பக்கம் 2 வீடு இருக்கும். அது வந்து பக்கத்தில் ஆஃபீஸு. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து சியோனக்கா ஃபேமிலி இருந்தாங்க. சியோனக்கா ஃபேமிலி அப்படின்னா அதாவது கெனடியோட அம்மா. ஓகேங்களா? கெனடியோட அம்மா அப்படின்னா சியோனக்கா ஃபேமிலியில் எத்தனை பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஷீலா, அதுக்கப்புறம் எமி, அதுக்கப்புறம் தான் லாஸ்ட்டாக கெனடி. ஓகேவா? அவங்களுக்கு 3 பசங்க. அதுக்கு ஆப்போசிட்டில் பக்கத்தில் வந்து நமக்கு நேர் வீடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆலிஸ் அக்கா. சரிங்களா? ஆலிஸ் அக்காவும் வந்து நமக்கு ஒன்னாஸ்தி வந்து ரொம்ப தோசு தான். ஆனால் அது அவ்வளோவா வந்து வராது இந்த அக்கா. நம்ம மேக்ஸிமம் வந்து அவங்க மிங்கிள் ஆக மாட்டாங்க. பட் வீடியோவில் வர மாட்டாங்க. வந்து ஆலிஸ் அக்காவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 பசங்க. ஒன்று ரெபேகா, இன்னொன்று ரான்சன் அண்ணா. ஓகேவா? 2 பேர். அந்த 2 பேருக்கும் 2 பேர் கல்யாணம் ஆகி அவங்களுக்கும் 2 குழந்தைங்க, பேரன்கள் இருக்காங்க. அதனால எனக்கு தோஸ்த் யாருன்னு பார்த்தீங்கன்னா சியோனக்காவும் ஆலிஸ் அக்காவும் தான் மெயின். எனக்கு இவருக்கு தோஸ்த் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட பொடுசுங்கள்லாம் ஷீலா, எமி, கெனடி, ரெபேகா, ரான்சன் எல்லாமே இவருக்கு தோஸ்துங்க. ஓகேவா? அதனால நாங்க 3 லேடிஸ் எங்க போனாலும் 3 idiots சொல்லி கிண்டல் பண்ணுவேன். 3 idiots 3 பேருமே எங்க போனாலும் ஒண்ணா போட்டோ எடுத்துப்போம்.
ஆக்சுவலாக வந்து இதை சொல்ல வர்றது எதுக்காக அப்படின்னா ஃபஸ்ட்டுன்னு உங்களுக்கு சொன்னால் தான் அது புரியும் யார் யார் என்னென்ன ரிலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு நெய்பர்ஸ் தான். இது எப்படின்னா வந்தாரை வாழ வைக்கும் சென்னை அப்படிங்கிற மாதிரி என்ன வந்து சென்னைக்கு புதுசாக நான் வந்தப்போ என்ன வரவேற்றது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு சியோன் அக்கா, ரெண்டாவது ஆலிஸ் அக்கா. ஓகேங்களா, எனக்கு இந்த சென்னையில் வந்து எதுவுமே தெரியாது. இவர் வந்து ஒரு சில நேரம்லாம் விட்டுட்டு இவர் ஜாப் போயிடுவார், ஆஃபீஸ் போயிடுவார். ஆஃபீஸ் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஹெல்ப் வந்து இங்கே நியர்பை தான் வேணும், எனக்கு ஃபுட்டு வேணும் அப்படின்னா கூட யார் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சியோன் அக்காவும் ஆலிஸ் அக்காவும் தான். எனக்கு அப்படி தான் அவங்க 2 பேரும் வந்து எனக்கு இங்கே வந்து சென்னையில் அம்மா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரும் தான். ஓகேவா, அந்த மாதிரி நான் சொல்லும் போது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஷீலா ரொம்ப க்ளோஸ் ஆனா. ஷீலாக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எமி. ஆஃப்டர் மேரேஜ் தான் எமியுமே. பிஃபோர் மேரேஜ் வந்து கெனடியும் எனக்கு க்ளோஸ் கிடையாது, எமியும் க்ளோஸ் கிடையாது. எனக்கு க்ளோஸ் அவங்க வீட்டில் யாருன்னு பார்த்தீங்கன்னா சியோன் அக்காவும் ஷீலாவும் தான் எனக்கு ரொம்ப க்ளோஸு. அவங்கவுங்க ஆஃப்டர் மேரேஜ் அப்படி பார்த்தீங்கன்னா அப்படி எப்படி கனெக்ட் ஆனாங்கன்னே தெரியாது. ஆனால் அவ்வளோ பெரிய பாண்டிங் இப்போ எங்களுக்கு. நிறைய பேர்த்துக்கு சொல்லுவாங்க வருஷம் போக போக விரிசல் ஜாஸ்தியாகும் அப்படின்னா, இது வருஷம் போக போக தான் எங்களுக்கு விரிசல் இல்லாமல் ஃபேமிலியாக நிறைய வந்து கனெக்ட் ஆகி நாங்கள் எல்லாருமே இப்போ மெர்ஜ் ஆகி இருக்கிறது ஒரு ஃபேமிலி. எனக்கு ஒரு ஃபேமிலி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இங்கே இருக்கிற 2 ஃபேமிலியுமே நான் சொல்லுவேன். அதில் இன்னொரு தேங்க்ஸ் பண்ணுற இன்னொரு அக்கா வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா சூர்யா அம்மா. இங்கே எனக்கு இப்போதைக்கு தேங்க்ஸ் பண்ணுற ஆள் அப்படின்னா எதுக்கு எடுத்தாலும் நம்ம போய் நின்னாலும் எனக்கு சூர்யா அம்மா வந்து கீழே இருக்காங்க, அதாவது ஆலிஸ் அக்காவுக்கு வீட்டில் கீழே இருக்காங்க. அவங்களையும் நான் தேங்க்ஸ் பண்ணுவேன். ஏன்னா அவங்களுமே எனக்கு நிறைய விஷயங்கள் வந்து இந்த மேரேஜ் டைம்ல நிறைய பண்ணாங்க. கூடவே நின்று அவங்களும் பண்ணாங்க. நார்மல் டைம்ல நிறைய பண்ணுவாங்க. பட் இந்த மேரேஜ் டைமில் வந்து நம்ம கூப்பிடாமையே வந்து நானும் குடும்பத்தில் ஒருத்திதா அப்படின்ற மாதிரி எனக்கு நிறைய விஷயங்கள் செஞ்சாங்க. தேங்க்ஸ் டு சூர்யா அம்மா அப்படிதான் நான் சொல்லுவேன். அந்த அக்கா பேர் வேற, பட் அவங்க பையன் பேர் அதனால சூர்யா அம்மா. அந்த அக்கா பேரு பொண்ணு தாயின்னு நினைக்கிறேன், பொண்ணு தாயா பேர் அது தெரியல. பட் ஆனால் சூர்யா அம்மா அவ்வளோதான் எங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் இப்போ வந்து திருப்பி வந்து பேக் டு கண்டினியூ வரேன். எப்படின்னா எமி மேரேஜ் ஆனதுக்கப்புறம் அவளும் வந்து நிறைய க்ளோஸ் ஆகிட்டா. குழந்தைங்க வந்ததுக்கப்புறம் இன்னும் க்ளோஸ் ஆகிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கெனடிக்கு கல்யாணம் ஆச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் கெனடி கிட்ட நான் அவ்வளோவா பேச மாட்டேன். பட் ஆஃப்டர் மேரேஜ் கெனடி ஷாம் அப்படின்னு வந்து நிறைய கனெக்ட் ஆகி இப்போ நான் எப்படி சொல்லுவேன் அப்படின்னா கெனடியை மௌலி வேற கெனடி வேற எனக்கு கிடையாது. 2மே என் பசங்க தான். என் பையன் பெரிய பையன் அப்படின்னு யாருன்னு கேட்டால் நான் கெனடி தான் சொல்லுவேன். அவன் சொல்லுவேன் பையன் மட்டும் சொல்கிறக்கா ஆனால் ஒன்றும் பண்ண மாட்டேன்றான். ஆனால் என்னை அக்கான்னு கூப்பிடுவான். பட் எனக்கு இப்போதைக்கு வந்து நிறைய விஷயங்கள் கனெக்ட் ஆனதுக்கப்புறம் நான் வந்து ரொம்ப க்ளோஸ் ஆகும்போது எனக்கு யார் கெனடி யாருன்னா என் பையன். அவ்வளோதான் எனக்கு நான் இப்போதைக்கு சொல்லுவேன். அது ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டேன். எப்படி ஏன் எதுக்கு எதுவுமே எனக்கு தெரியாது. சியோனக்காவும் வந்து நிறைய வந்து எனக்காக வந்து நிறைய விஷயங்கள் வந்து நான் ஸ்டார்டிங்லேயே செஞ்சது. அதெல்லாம் வந்து எப்படி சொல்கிறது, மறக்க முடியாத ஒரு நன்றி கடனே வைங்களா, அந்த மாதிரி தான் எனக்கு சியோனக்கா. ஷீலா வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ் தோஸ்து அவள். ஓகேவா, எமியுமே இப்போ வந்து ஒரு சில விஷயங்கள்ல அவள் கனெக்ட் ஆக மாட்டா. பட் இப்போ கனெக்ட் ஆகி அவளுமே ஃபேமிலியும் மிங்கிள் ஆகி அவளுக்கோட குழந்தை தான் அந்த எலினா வந்து அவளோட பாப்பா. ஹேனா தான் வந்து கெனடியோட பாப்பா. அதனால வந்துட்டு இவங்க 2 பேருமே சிஸ்டர்ஸோட டாட்டர், பிரதரோட டாட்டர் தான். அந்த மாதிரி 2 பேருமே ட்வின்ஸ் மாதிரியே இருப்பாங்க. ஏன்னா 45 days டிஃப்ரென்ஸில் தான் 2 பேருமே பிறந்தாங்க. இதுதான் கெனடியோட ஹிஸ்ட்ரி. அவ்வளோதான். கெனடியோட அம்மா வந்து எனக்கு அம்மா மாதிரியும் கெனடிக்கு நான் அம்மாவமாக தான் இப்போ வரைக்கும் நாங்கள் போயிட்டுருக்கோம். இதே ரிலேஷன்ஷிப் என்றைக்கும் நிலைக்கணும் அப்படின்றத வந்து நாங்கள் எப்போவுமே வேண்டிகிட்ருக்கோம். அவ்வளோதான். நீ சொல்லு. ஷாம் வந்து கெனடியோட ஒய்ஃப் ஷாம்லா. அவளை பற்றி நம்ம சொல்லவே வேணாம். எல்லா வீடியோலையும் நம்ம வீட்டில் ஒருத்தவங்க இருந்தால் எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி தான் வந்து ஷாம்லாவும். நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய வீடியோவில் கெனடி, ஷாம், ஹேனா, சியோனக்கா இவங்கெல்லாம் தான் மெயினாக முன்னாடி நின்றுருப்பாங்க. இந்த மேரேஜ் ஈவெண்ட்டில் அவங்க ஃபேமிலி மொத்தமும் இருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் கெனடியோட வீட்டில் ஃபேமிலி. எங்கள் முன்னாடி வீடு 2 பேருமே ஆலிஸ் அக்காவும் கெனடியும் சியோனக்கா ஃபேமிலியும் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து ரெபேகாவும் ரான்சனாவும் வந்து அப்பப்போ வந்து போயிருப்பாங்க. ஏன்னா அவங்க ஃபங்க்ஷன் டைமில் நின்னாங்க. ஏன்னா அவங்களுக்கெல்லாம் ஒர்க் இருக்கு, அவங்களாம் டெய்லி ஜாப் போகிறாங்க. கெனடி, ஷாமு இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம். அதனால ஈஸியாக லேப்டாப் எடுத்துகிட்டு எங்கே வேணாலும் வந்துடுவாங்க. ஆனால் இவங்கெல்லாம் மார்னிங் அதே ஏன் சொல்கிறேன், தேவையில்லாத வேலை அது. அதனால அவங்க வந்து ஒர்க் பண்ணுவாங்கன்னு வைங்களேன். ஆனாலுமே வந்து எல்லாருமே இப்போ இருந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக நம்ம பொங்கல் ஹாலிடேஸ் லீவில் தான் எல்லாரும் இருந்தாங்க. நிறைய பேர் கேட்குறீங்க எப்போ பார்த்தாலும் உங்கள் வீட்டிலே தான் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. பொங்கல் ஹாலிடேஸில் ஃபுல்லாக எல்லா ரிலேஷன்ஸும் நம்மக்கிட்ட வந்து இங்கே இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாட்டர்டே சண்டே தான் எங்கள் கூட மிங்கிள் ஆவாங்க. நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா எங்கள் சாட்டர்டே சண்டேல தான் கெனடி எங்கள் கூட இருந்திருப்பான். ஏன்னா அவனுக்கு சாட்டர்டே சண்டே லீவு அந்த டைமில். அடுத்தது வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தர்ஷனாவை பற்றி இவர் சொல்லட்டும். தர்ஷனா தான் வந்து ஆக்சுவலி பாப்பாவுக்கு வந்து தாய்மாமா முறை செஞ்சாப்புல.
ஏன் அப்படி செஞ்சா போல் அப்படின்னா எனக்கு வந்து தர்ஷனா வந்து காலேஜ் ஃபஸ்ட் இயர்லேருந்து நாங்கள் எல்லாமே காலேஜ் ஃப்ரெண்ட்ஸு, நான் தர்ஷனா அப்புறம் நிறைய பேர் இருக்காங்க. நாங்கள் எப்பயுமே நானும் தர்ஷனாவும் தான் மேக்ஸிமம் சுற்றிட்டுருப்போம். ஈவன் நான் கோயம்புத்தூரில் இருக்கும்போது கூட அவன் வந்து ஏதோ ஒரு வேலையாக ஏதோ ஒரு பக்கம் வரான். இப்போ ஈவன் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா பக்கத்தில் திருப்பூர் வரைக்கும் வரான் அப்படின்னா திரும்பி 100 கிலோமீட்டர் வந்து என்னை பார்த்துட்டு போவான். ஈரோடு வரான், சேலம் வரான் அப்படின்னா வந்து கோயம்புத்தூர் வந்து என்னை மீட் பண்ணிட்டு தான் போவோம். ஸோ காலேஜ் முடிச்சு உடனே எல்லாம் எங்களுது கட் ஆகலை, அப்படியே கண்டினியூ ஆகிட்டே தான் இருந்தது. இங்கே வந்தோடனே இன்னும் ஸ்ட்ராங் ஆகிடுச்சு. அதில் இன்னொரு மெயின் பாயிண்ட் எதுக்கு அவன் வந்து தாய்மாமா முறை செஞ்சான் அப்படின்னா வந்ததுலேருந்து பேபிமா வந்து அவனை அண்ணா அண்ணான்னு தானே கூப்பிட்றா. ஸோ அதனால் இவளுக்கு அண்ணா அப்படின்னா அவங்க தானே தாய்மாமா வருவாங்க. ஸோ அதனால் இன்னொரு விஷயம் எப்படின்னா அண்ணான்னு கூப்பிட்றதுனால மட்டும் கிடையாது, அதில் வரல. சின்ன வயசுலேருந்தே மோனாவை வந்து தூக்கியிருக்காரு. ஆமாம் சரியா, அவருக்குமே அது ஒன் ஆஃப் பொண்ணு மாதிரி. அவன் கோயம்புத்தூர் வந்தப்பெல்லாம் வந்து என்னையும் பாப்பாலாம் பார்த்துட்டு தான் போவான். ஸோ அண்ணான்னு கூப்பிட்டனால சரி நம்ம தாய்மாமா முறை தர்ஷனாவே செய்யட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் தர்ஷனாவை நம்ம செய்ய சொன்னோம். கூட அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜான் இருந்தான். ஜான் வந்து யாருன்னு பார்த்தா அவனும் காலேஜ் ஃப்ரெண்டு தான். ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 17 இயர்ஸ். ஜான் வந்து அதிகம் வந்து கோயம்புத்தூர்லாம் வந்ததில்லை. அவன் நான் இங்கே வரேன் அப்படின்னா வந்து பார்ப்பான். ஒரு 17 இயர்ஸ் வந்து கேப் எங்களுக்கு. நாங்கள் கோயம்புத்தூரில் இருந்தோம், அப்போ கேப் இருந்தது. அந்த கேப்பில் கூட வந்து எனக்கு ஒரு இது அப்படின்னோடனே தர்ஷனா கூப்பிட்டு ஜான் கிட்ட சொன்னால் அப்போ ஜான் ஓடியாந்து நின்னான். பார்த்தீங்கன்னா ஜானும் மீட் பண்ணுறோம், மீட் பண்ணி அப்படியே பயங்கர க்ளோஸ் ஆனோம். ஆல்ரெடி நாங்கள் பயங்கர க்ளோஸ். ஆனால் அந்த 17 இயர்ஸ் கேப் தர்ஷனாக்கும் எனக்கும் கேப் இல்லை, ஜானுக்கும் எனக்கும் கேப் இருந்தது. அதுக்கப்புறம் இங்கே வந்தோன்னா அந்த கேப்பை ஃபில் பண்ணிக்கிட்டோம் நாங்கள் டோட்டலாக. ஸோ அதனால் இவங்க 2 பேரும் சேர்ந்து எல்லா வேலையும் கூடவே நின்று எல்லா ஈவெண்ட்லேயும் பார்த்தாங்க, ரிசப்ஷன்லேயும் பார்த்தாங்க, மேரேஜ்லேயும் பார்த்தாங்க, எல்லாம் பண்ணாங்க. ஸோ இதுதான் வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட் எங்களோட பாண்டிங்க்கான ஸ்டோரி. ஸோ அதனால் தாய்மாமா முறை பண்ண சொன்னோம் தர்ஷனாவை. எல்லாமே ஃப்ரெண்ட் சர்க்கிளில் மட்டும்தான் எங்களுக்கு வந்து முன்னாடி நின்று செஞ்சாங்களே தவிர ரிலேஷன்ஸ் நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா நாங்கள் ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் லவ் மேரேஜ் ரிலேஷன்ஸ் எல்லாம் நிறைய எங்களுக்கு நமக்கு கிடையாது. அதை விட இன்னொரு பாயிண்ட் என்னென்னா தர்ஷனாவில் தர்ஷனா ஜெயபாரதி லவ் மேரேஜ். அங்கே காலேஜ் ஃபஸ்ட் இயர்லேருந்து ஜெயபாரதியும் எங்களுக்கு தெரியும். ஆனால் எப்படி தெரியும் அப்படின்னா ஜெயபாரதி கிட்ட மற்ற கேர்ள்ஸ் கிட்ட நாங்கள் ஃப்ரெண்ட்லியாக பேசுகிற மாதிரி ஜெயபாரதி கொஞ்சம் மூடி டைப்பு, அதனால் சைலண்ட்டாக போகும், சைலண்ட்டாக வரும். அப்போதுலேருந்து ஜெயபாரதி தெரியும், பிரேமாவை தாங்க தெரியாது. தர்ஷனாவுக்கு தெரியும் பிரேமாவை. அவங்களும் ஜானும் பிரேமாவும் லவ் மேரேஜ் தான், ஓகேங்களா. ஆனால் எனக்கு இந்த ஜான் பையன் பிரேமாவை இன்ட்ரடியூஸே பண்ணல. நான் சும்மா இப்போ பிரேமாவை கலாய்க்கலான்னு நினச்சேன், பிரேமா வந்து வேணாம் அப்படின்னுச்சு. ஆனால் பிரேமாவுக்கு தெரியும் நான் என்னென்னு கலாய்ச்சிருப்பேன் அப்படின்ட்டு. ஸோ பிரேமா வந்து இங்கே வந்ததுக்கப்புறம் தான் க்ளோஸ் ஆச்சு. எனக்கு இப்போ தான் எனக்கு தெரியும். இப்போ ஒரு ஒர்க்கில் ட்ரிப்பு போகும்போது தான் நான் பிரேமாக்காவையும் ஜானனாவையும் நான் ஒரு சில இடத்துல பார்த்துருக்கேன். பட் அவ்வளோ க்ளோஸ் கிடையாது. பட் இருந்தாலுமே அந்த ஒர்க்கில் ட்ரிப்பில் போகும்போது என்ன சொல்கிறது, நம்ம ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணுறோம் அப்படிங்கிறதே இல்லாமல் ஜாலியாக வந்து மிங்கிளாகி நல்லா கனெக்ட் ஆச்சு. கனெக்ட் ஆனதுனால இப்போ மேரேஜ் அந்த ஈவெண்ட்டுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி நின்று மோனாக்கு ஒரு அத்தைங்க 2 பேர் இருந்தால் எப்படி வந்து செய்வாங்களோ அந்த அத்தைங்க 2 பேருமே நின்று 2 பேருமே சூப்பராக 2 அத்தைகளாக செஞ்சது வந்து ஒன்று ஜெயபாரதி, இன்னொன்று பிரேமாக்கா. அப்புறம் ஜானனாவும் சரி தர்ஷனாவும் சரி 2 பேரும் 2 தாய் மாமன்கள் மாதிரி 2 பக்கம் வந்து 2 கை நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு வந்து பின்னாடி நின்னாங்க. எங்களுக்கு வந்து திருப்பி எங்கள் மொத்த குடும்பத்துக்குமே வந்து கெனடி வந்து நான் இருக்கேன் நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்கன்னு சொல்லிட்டு கெனடி வந்து நின்னாங்க. கெனடி ஃபேமிலி மொத்தமும் நின்றுச்சு, சியானக்கா ஃபேமிலி மொத்தமும் நின்றுச்சு. இதுதான் கெனடி ஸ்டோரி அண்ட் தர்ஷனா ஸ்டோரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஏதாவது டவுட் இருந்தால் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கீங்க, அது தனியாக ஒரு வீடியோவாகவே போடலாம் நம்ம போடுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை டாக் பிரஸ் பண்ணுங்க. ஓகே பாய்.